டிஎன் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களும், இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய கே பாலகிருஷ்ணன் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை, உரிய மரியாதையை, முழு ஆதரவை வழங்கவில்லை என்று பேசியிருக்கின்றது, புலம்பியிருப்பது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. எப்போதுமே பலகீனமானவர்கள் ஏதோ ஒரு செயலை செய்து முடித்த பிறகு இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாமே, இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, இதை செய்திருக்க வேண்டாமே என்று வருந்துவது சராசரியான மக்களின் மனநிலையில் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு குணம். பொதுவாக உணர்ச்சி வயப்படுகிறவர்கள், தன்னலவாதிகள், கணக்குகளுக்காக இயங்குகிறவர்கள் இதை செய்வார்கள். அந்த கணக்குகள் பிழையாகும் போது அவர்கள் தங்களுடைய குற்ற உணர்ச்சியை எதிர்கொள்ள முடியாமல் திணறுவார்கள். ஆனால் அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இயக்கம் கட்டி சாதிய ஒழிப்பே சமூக விடுதலை என்கிற முழக்கத்தோடு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் அவர்களை காப்பதற்காக களத்திலே நிற்கிறோம், அதற்காக நாங்கள் சில சமரசங்களை செய்து கொண்டு தேர்தல் அரசியலிலே பயணிக்கிறோம் என்று சொல்லுகிற மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அந்த கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போது எங்களை ஏமாற்றிவிட்டது, வஞ்சித்து விட்டது என்ற குரலில் பேசியிருப்பது பல கேள்விகளை அரசியல் தளத்தில் எழுப்பியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு ஆட்சியில், நிர்வாகத்தில், அரசியலில் எத்தகைய தீங்கெல்லாம் இழைத்திருக்கிறது என்று தெரிந்தாலும் கூட தொடர்ந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிக்கிற, தாங்கி பிடிக்கிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இயங்கி வருகிறது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பதில்லை என்பது பரவலாக எல்லாராலும் அறிந்த உண்மை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர்கள் தேர்தல் களத்திலே, கூட்டணியிலே, பரப்புரையிலே பயன்படுத்த மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை ஏற்ற அனுமதிக்க மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பரப்புரைக்கே பல இடங்களில் அழைத்து செல்லப்பட மாட்டார். என்றாலும் இத்தகைய அவமானங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு பயணித்த திருமாவளவன் அவர்கள் தேர்தல் முடிந்த உடனேயே நாங்கள் மாற்றம் என்ற பெயரில் வேறு முடிவை எடுத்திருந்தால் என்று பேசுகின்ற நிலையை ஏன் ஏற்பட்டது? சராசரி ஆக அரசியல்வாதிகள் போல இருந்திருந்தால் என்று ஏன் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது? அப்போ என்ன நடக்கிறது இந்த கூட்டணியில்? நீங்கள் வைத்த நம்பிக்கையை அவர்கள் என்னாலும் காப்பாற்றியதில்லை. இப்போது திருமாவளவன் அவர்களின் குரல், திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை வெற்றி பெற போகிறது என்றால் அந்த வெற்றிக்கு திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் தான் காரணமாக இருப்போம் என்ற நம்பிக்கை அவருடைய பேச்சில் வெளிப்படுகிறது. அப்படி நாங்கள் அந்த முடிவை எடுத்ததனால்தான், நீங்கள் எத்தனை முறை எங்களை இழிவு செய்தாலும் அவமானப்படுத்தினாலும் நாங்கள் உங்களை தாங்கி பிடித்ததனால்தான் இந்த வெற்றி என்று இப்போது சொல்கிற திருமாவளவன் அவர்கள் எதனால் அந்த முடிவை, அப்போது திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தார்? அது எதற்காக? என்ன கணக்குகள்? நீங்கள் நாட்டின் நலனை, தமிழ்நாட்டின் நலனை, இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் நலனை, அல்லது நீங்கள் இயக்கம் நடத்துகின்ற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனையாவது கருத்தில் கொண்டிருந்தால் அந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்ற முடிவு சரியானதா? இப்போது நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியிருந்தால் திமுகவே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது என்று சொல்கிற மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அப்போது துணிந்து இந்த மண்ணுக்கும், மக்களுக்கும், மாநிலத்திற்கும், இங்கு வாழ்கின்ற அனைத்து குடிமக்களுக்கும் எந்த கேடு நடந்தாலும், எவ்வளவு இழிவு நடந்தாலும், இங்கே ஆட்சியே நடக்காமல் வெறுமே காட்சியும் விளம்பரமும், மிக மோசமான நடவடிக்கைகளும், பாலியல் வன்கொடுமையும், கனிமவள கொள்ளையும் எது நடந்தாலும் நாடு சுடுகாடே ஆனாலும் பரவாயில்லை என்ற முடிவோடு தானே இந்த கூட்டணியில் அவர் தொடர்ந்திருக்கிறார். இப்போது இந்த குரலை ஏன் எழுப்புகிறார்? எல்லோரும் சொல்லுகிறார்கள், அதை போலவே அவரும் குறிப்பிடுகிறார். இந்த முறை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிரான வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் அதை அறுவடை செய்யும், இன்னும் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் அதை பங்கு போட்டுக் கொள்ளும் என்று சொல்கிறார். அப்போது எதிர்காலத்தில் ஏற்கனவே திராவிடம் செத்துவிட்டது, மிக குறைவாக அந்த உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, மிக குறைவான நிலையிலே திராவிடம் இங்கே இன்னும் மிச்சம் இருக்கிறது, அதுவும் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்ற நிலை வரப்போகிறது என்பதை முன்னுணர்ந்து, அல்லது
காங்கிரஸ் கட்சி அவரோடு இணக்கமாக இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அமைவதற்கு ஏற்கனவே முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டன. தவேகவின் எழுச்சி, அரசியலிலே அவர்கள் அரசியல்வாதிகளாக அல்லது ஒரு இயக்கமாக இல்லாவிட்டாலும் கூட மக்களின் ஆதரவு இவர்கள் குறிப்பிடுவது போல ஒருவேளை வரும் என்று பயந்து தவேகவும் காங்கிரசும் ஒருவேளை இணைந்து அணியமைத்தால் அதில் போய் ஒட்டி கொள்ளலாம் என்ற கணக்கோடு பேசுகிறாரா திருமாவளவன் என்று பலராலும் பேசப்படுகிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது. பதிலை விட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களாகவே வைத்திருப்பது, அவர்களை தலித் என்ற நிலையிலேயே வைத்திருப்பது, அவர்களை இன்னும் கையேந்த வைக்கிற நிலையிலேயே வைத்திருப்பது, சலுகைகளை எதிர்பார்க்கின்ற மக்களாகவே வைத்திருப்பது, அவர்களுடைய வாழ்நிலை பொருளாதாரம் எதுவும் வளரவிடாமல் பார்த்திருப்பது, அதற்காக இயங்குகின்ற அந்த ஆட்சியை தருகின்ற திராவிடத்தை தொடர்ந்து ஆதரிப்பது, தங்களை வளர்த்துக் கொள்வது, தன்னுடைய மக்கள் எப்படியானாலும் பரவாயில்லை என்ற சராசரியான சிந்தனையில் இருந்துதான் இவர்கள் அரசியலை அணுகுகிறார்களா என்ற கேள்வியும் பொதுமக்கள் தளத்தில் பரவலாக எழுப்பப்படுகிறது. இத்தகைய மாறுதல்களை இன்றைக்கு பேசுகிற இதே கருத்துக்களை நாங்கள் அணிமாறியிருந்தால் என்று அந்த முடிவை, அணிமாறுவது அல்ல ஒரு அரசியல் கட்சியின் வேலை, இங்கே மாற்றத்தை முன்வைப்பது, மக்களுக்கான அரசியலை கற்றுத்தருவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, குறைந்த அளவு தன்னுடைய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய கல்வி தரத்தை, அவருடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, அதற்காகத்தானே ஒரு சமூக இயக்கம், ஒரு அரசியல் இயக்கம் செயல்பட வேண்டும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் அவர்களை வெறும் வாக்கு வங்கிகளாக, வாக்காளர்களாகவே வைத்திருப்பது எப்படி சராசரியான ஒரு இயக்கமாக, சராசரியான அரசியல் கட்சியாக, சராசரி அரசியல் தலைமையாகத்தானே இருக்க முடியும். நாங்கள் அந்த அணியை சராசரி மனிதர்கள் போல, சராசரி அரசியல் கட்சிகள் போல ஆதரித்திருந்தால் என்று சொல்கிற திருமாவளவன் அவர்கள் இப்போது சராசரிக்கும் கீழான நிலையில் முடிவெடுத்துதானே இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே பங்கேற்றார் என்பது பரவலான மக்களின் கருத்தாக உள்ளது. இன்னொன்று இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி, அதனுடைய முன்னாள் மாநில செயலாளர் வெளிப்படையாக இப்போது சொல்கிறார், எங்களுக்கு உரிய மரியாதை, உரிய அங்கீகாரம் திராவிட முன்னேற்ற கழகம் தரவில்லை. இந்த ஆட்சி மீண்டும் அமைந்தால் நாங்கள் இந்த உழைக்கும் மக்களுக்காக, ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்கிறார். இவர்கள் தொடர்ந்து போராடுவதற்காகத்தான் இயக்கம் வைத்திருக்கிறார்களா? எப்போதுமே இவர்கள் பெறுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொழிலாளர் தோழர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய பணி நியமனம், அவருடைய ஊதியம் பெறுவதற்காக இவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதா? அந்த மக்களை போராட வைப்பதற்காக தான் இந்த அரசியல் இயக்கங்கள் இருக்கிறதா? அப்போ தீர்வு என்ன? ஆட்சியில் பங்கெடுக்கிறார்களா? ஆட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எந்த தீர்வையும் இவர்கள் இதுவரை பெற்றுத்தரவில்லையே. பிறகு எதற்கு இவர்களுக்கு ஆட்சி, அரசியல், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற பதவியெல்லாம் இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார், எங்களுக்கு உரிய மரியாதை தரவில்லை என்று. ஆனால் இந்நாள் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா சண்முகம் அவர்கள் எங்களுக்கு அதில் முழு நிறைவு, திருப்தி என்று சொல்கிறார். இப்பொழுது இவர்கள் ஏன் இப்படியான கருத்துக்களை ஒரு கொதிநிலையில், ஏன் ஒரு குழப்பமான மனநிலையில் இவர்கள் முன்வைக்கிறார்கள் என்பதற்கு பின்னால் காங்கிரஸ் இருப்பதாக ஒரு ஐயப்பாடும் அரசியல் களத்தில் நிலவுகிறது. அப்போ கட்சிகளின் கணக்குகள், கூட்டணி கணக்குகள், இந்த தேர்தல் முடிவடைந்து விட்டது, இந்த காட்சி முடிவடைந்து விட்டது, அடுத்த காட்சி எந்த அரங்கில் நடைபெறும், நாம் அங்கே போய் ஒட்டி கொள்வோம், அடுத்த கூட்டணியை நோக்கி இப்போதே நகர்வோம், அதற்கு இப்போதே நாம் அதற்கான விதையை ஊன்றி வைப்போம் என்று எதிர்காலத்தில் நடக்கப் போகிற, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 2029 நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் கணக்குகளுக்காக இப்பொழுதே அவர்கள் குரல் எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் பார்வையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் ஆபத் பாந்தவர்களாக காப்பாற்றினோம் என்று சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கான ஆபத் பாந்தவர்கள் என்று இவர்கள் கூச்சமே என்று முழங்கினார்கள். இன்றைக்கு தங்களுக்கு அங்கே அவமரியாதை இழைக்கப்படுகிறது என்ற போது இவர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் இன்றைக்கு பேசுவதை அன்றைக்கு பேசியிருந்தால், மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த உண்மையை அப்போது பேசியிருந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் சொல்வது போல மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. அப்போ இவர்களின், இந்த தலைவர்களின் பார்வையும் அரசியல் காரணங்களும் நோக்கங்களும் மக்களுக்கானதாக இல்லையோ, இவர்கள் தங்களுடைய லாபங்களுக்காகத்தான் எப்போதுமே முடிவெடுக்கிறார்களோ என்கிற ஐயம் பரவலாக எழுந்துள்ளது. இதுதான் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை, ஆற்றாமையை வெளிக்காட்டி இருக்கிற அந்த புலம்பலிலிருந்து மக்கள் புரிந்து கொண்டிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது.